ஏக்கா, பொண்ணை பாத்தீங்களா என்ன அழகா இருக்குன்னு. 40-50 பவுனுக்கு மேல நகை போட்டிருக்கோம் போலக்கா. நல்ல நிறைஞ்சாப்புல அவ்வளவு நகையும் போட்டிருக்கு. ஆமாடி, பொண்ணு நல்ல அம்சமா தான் இருக்கு பத்திக்க. ஆனா மாப்பிள்ள அந்த அளவுக்கு நல்லா பத்தியா. எப்படிதான் இவனுக்கு இந்த புள்ள கட்டுப்படுதோ எனக்கே தெரியல பத்திக்க. என்னக்கா நீங்க இப்படி சொல்லிவிட்டிய? கொஞ்சம் கருப்பா இருக்க பையனுங்களுக்கு தான் கொஞ்சம் அழகான பிள்ளைலாம் வந்து கிடைக்கும்க்கா. அது விதிக்கோ. அப்படிதான் போலடி. எப்பா போய் போய் இந்த குடும்பத்துக்குவே பொண்ணு கொடுத்துருக்காவ பாரு. எம்மா அந்த கோமதி இருக்கா, அவளை சொல்லே வேண்டாம்ப்பா. எப்பா அந்த ஆட்டம் ஆடுவோம். அந்த மாமியார் மருமக சண்டையை தான் பார்த்து தீர ஏழாது போய் இனிமேட்டு. இந்த மருமகாரி எப்படிதான் இவ கூட இருந்து இருக்க போறாளோ எனக்கே தெரியல. ஆமாடி, இந்த காலத்துல நிறைய வேலை பார்க்கறவன் சம்பாதிக்கிறவன் சொத்து பத்து இருக்கிறவனுக்கே இந்த அழகான பொண்ணு கிடைக்காது பத்துக்க. இதுல இந்த ஆக்கத்துல இந்த கோமதிக்கு ஒரு சொந்த வீடு கூட இல்ல. இவளுக்கு போய் இந்த அழகான ஒரு மருமக கிடைச்சிருக்கா பாரு. எனக்கு அதாண்டி எனக்கு நம்பவே முடியல. எப்படிதான் அந்த பிள்ளைய போட்டு 50 பவுன் நகை போட்டு கட்டி கொடுத்தாலும் என்ன ஏதுன்னு தெரியல பத்துக்க. எப்படினாலும் நம்ம ஒரு 20 பவுன் நகை போட்டாலே சொந்த வீடு இருக்கா, அங்க சொந்த வீடு இருக்கான்னு பாப்போம். வேற நல்ல வேலையில இருக்கானு பாப்போம். இவன் இங்க ஊருக்குள்ளதான் வேலை செஞ்சுட்டு அலையிறான். இவனுக்கு பத்தி இப்படி பொண்ணு கிடைச்சிருக்கு. ஆமாக்கா, இந்த காலத்துல ஒன்னும் இல்லாதவங்களுக்கு தான் பொண்ணு வந்து கொட்டுன்னு கொட்டுது. அங்க எங்க அக்கா பையனுக்கு பாருங்க, நல்லா வசதி இருக்கு, பெரிய வீடு இருக்கு, சென்னையில வீடு இருக்கு. ஆனா பாருங்க ஒரு பொண்ணு கட்டுப்பட மாட்டேங்கி. பொண்ணே கிடைக்கல. இவனுங்களுக்குலாம் எங்க இருந்துதான் இந்த மாதிரி பொண்ணுலாம் கிடைக்குதோ தெரியல. ஆமா, உன் அக்கா உன்னை மாதிரி மூஞ்சி தூக்கியா இருந்தா வேற அவளுக்கு எப்படி பொண்ணு கிடைக்கும்? ஆமா, நான் மூஞ்சி தூக்குனே நீ பார்த்தா அந்த கோமதி வீட்டுக்கே ஒருத்தி வந்திருக்கா மருமகளா. வேற என்ன எங்க அக்கா வீட்டுக்கு வராமையா இருப்பா. அந்த கோமதி விடமா நாங்க மோசமா போயிட்டோம். யாருக்கு தெரியும்? எப்பா நீங்க அதுக்குள்ள சண்டையை இழுத்து விட்டுறாதியப்பா. இந்த காலத்துல எங்கடி பொண்ணே கிடைக்க மாட்டேக்கி. நம்ம எங்கதான் தேடி வச்சு ஏணி வச்சு பார்த்தாலும் ஒரு இடத்துலயும் பொண்ணு கிடைக்க மாட்டேக்கி. இவளுக்கு எப்படிதான் பொண்ணு கிடைச்சு எனக்கு அதுதான் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஏ செல்லத்தாய்க்கா, அந்த பிள்ளை இந்த குடும்பத்துக்கு எப்படிக்கா செட் ஆவா இருந்துக்கிடுவாளா? ஏன்னா அந்த கோமதி கிட்ட எம்மா பக்கத்து வீட்டுக்காரி இருக்க முடியாது. வேற மருமகனு பக்கத்துல ஒருத்தி எங்க இருந்து வந்து இருக்க முடியும்? வேற என்ன பண்ண முடியும்? அவ இருந்துதானே ஆகணும். வேற மருமகரின்னு ஓடவும் முடியும் 2 நாள்ல. கோமதி குணத்துக்கு ஒருத்தையும் பக்கத்துல இருக்க முடியாதான். கரெக்ட் தான். வேற வழி இல்ல. வேற மருமகளா போனா என்ன பலியாடு தானே, கடந்து அங்கேயே கடக்க வேண்டியதுதான். வேற ஒண்ணும் இல்ல. அந்த பிள்ளை எப்படியும் போக போக இதே மாதிரி பழகிறோண்டி. அப்படியாக்கா சொல்றியே? அந்த பிள்ளை மூஞ்ச பார்த்தாலும் கொஞ்சம் பாவமா தான் இருக்கு பத்துங்க. நல்லா அழகா இருக்கு பத்துங்க. நல்லா வீட்டுல நல்லா ஒரு வேலையும் செய்ய விடாம நல்லா தங்கத்தட்டுல வச்சு தாங்கிட்டு போக போல. இங்க இந்த கோமதி இந்த பிள்ளை என்ன வழி பண்ண போறாலும் எனக்கே தெரியலப்பா. நம்ம பாவப்பட்டு என்னத்துக்கு அதாவ விதி இவ வீட்டுல வந்து மாட்டிக்கிட்டா. 50 பவுன் நகைக்கு இருக்கிற அழகுக்கு ஏதாவது ஒரு நல்ல வீட்டுல போய் வாக்கப்பட்டிருக்கலாம். அவன் நேரம் பாரு இங்க வந்து சிக்கி இருக்கா. என் அக்கா பாருங்க குணத்துல தங்கங்கோ. அவ பையனும் அதே மாதிரி நல்ல குணம், நல்லா சம்பாதிக்காம சொந்த வீட்டுலாம் இருக்கான். அவனுக்கு ஒரு பொண்ணு கிடைக்க மாட்டேங்க பாருங்க. எனக்கு அதான் மனசே கேட்கல. இந்த கோமதி பையனுக்குலாம் பொண்ணு கிடைச்சிருக்கு. அவன் என் அக்கா பையன் இருக்க அழகுக்கு எம்மா இந்த பிள்ளையெல்லாம் கிடைச்சா நல்லா கல்யாணம் பண்ணி வச்சிருக்கலாம். என்ன பண்ண? சரி விடுடி, அதுக்கு வேற என்ன பண்ண முடியும்? வேற 4 இடத்துல சொல்லி வச்சாதான் வேற பொண்ணு கிடைக்கும். செல்லத்தாய்க்கா, கல்யாண வீட்டுல அவ்வளவு சாப்பிட்டு பேர் போக பார்த்துருங்க. சாப்பாடு எதுவும் மிச்சம் இருக்கான்னு பார்த்து வாங்கிட்டு போமாக்கா. ஆமாக்கா, நானும் சொல்லணும்னு நினைச்சேன். ஆள் இல்ல பாத்துக்கிடுங்க, எல்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டாவ. பேசாம நம்ம எடுத்துட்டு போக வேண்டியதுதான். வேணா கோமதிட்ட வேணா ஒரு வார்த்தை கேட்போம். இல்லைன்னா அந்த எடுத்துட்டு போக வேண்டியது. வேற மிச்சம் மீதி இருந்தவரை அவங்க கண்டு தூர தானே தட்டுவாங்க. அதுக்கு நம்மளாதான் எடுத்துட்டு போவோம். ஆமாடி, என் பிள்ளைகளும் கேட்டுட்டே இருந்து எடுத்துட்டு போவோம். அந்த சின்ன பொண்ணு எங்கேயாவது எங்க போய் தொலைஞ்சா அவ இருந்தா தானே நமக்கு சாப்பாடுலாம் எடுக்க நல்லா இருக்கும். அவதான் நல்லா துருத்துருன்ட்டு அதை எடுங்க இதை எடுங்கன்னு எடுத்து தருவா. ஏதாவது திட்டுவாங்கன்னா கூட வாங்கிப்பா. அவ இல்லாம நம்ம எங்கடி போய் சாப்பாடு எடுக்க? ஐயா, அந்த கதையாக்கா கேட்க. அவ இப்போதுக்கு 3வது ரவுண்டு தின்னுட்டு இருக்காக்கோ. 3வது பந்தியில உட்காந்துருக்காக்கோ. ஒவ்வொரு பந்திக்கும் ஒவ்வொரு இதா தின்னுட்டே கிடக்க. நானும் எழுந்து வாடிங்க இதை விட்டா இனிமே எங்க கல்யாண சோறு கிடக்க போது. என்ன 2 மாசத்துக்கு ஒரு கல்யாண வீடு இல்லையடி. இதுல தான் நல்லா திங்க முடியும். கடந்து வயிற்று நிரப்பிட்டே இருக்காக்கோ. ஐயா என்னடி அப்படியே தின்னுட்டு கிடக்கா? இதை வயிற்றலகத்துல பேராமடி. ஐயா சொன்னா கேட்டு தொலைய மாட்டேக்காக்கா. என்ன பண்ணுன்னு தெரியல. ஆமா, இன்னைக்கு நல்லா தின்ன ஒரு 2 நாளைக்கு என்ன திங்க வேண்டாம். அதை ஒரேடி நல்லா வயிற்று ரொப்பிட்டு கடப்பாளா இருக்கும். இதே வேலையா போச்சு. செல்லத்தாய்க்கா, எனக்கும் லைட்டா பசிக்கிற மாதிரி இருக்கு பத்திடுங்க. அப்பவே சாப்பிட்டது பத்தில. நானும் வேணா சின்ன பொண்ணு கூட இருந்து ஒரு ரவுண்டு சாப்பிட்டு வரட்டுமா? அட வீணா போன இழுவே. அங்க யாரும் பந்தி வைக்க கூட ஆள் இல்ல. அவதான் அந்த சட்டி பண்ணி உருட்டி அவளே எடுத்துட்டு அவளுக்கு வச்சு தின்னுட்டு தெரியா. வேற அவகிட்ட உட்காந்து நீ எங்க தின்னுங்க போற? வாங்க, மிச்சம் மீதி இருந்தா எடுத்துட்டு வீட்டுல போய் தும்போ என்னமாயிட்டு. அப்படியே சொல்றேன், அதுவும் கரெக்டு தான். சரி, சோறு நிறைய இருந்தா கூட அதை ஒரு 2 நாளைக்கு வச்சுக்கிடுவோம். குழம்பு சூடு பண்ணி இன்னும் 2 நாளைக்கு குழம்பு வைக்காம இருந்துக்கிடலாம். சரி வாங்க, அப்ப போய் எடுப்போம். அடியே அந்த சின்ன பொண்ணு வந்தாதானடி நல்லா இருக்கும். செல்லத்தாய்க்கா இருங்கக்கா, நான் போய் அவளை திட்டி கூட்டு வரேன். நம்ம கூப்பிடலன்னு வச்சுக்கிடுங்களேன், இன்னும் தின்னுட்டே கடப்பா வயிறு நிறைய. இப்போதைக்கு வரமாட்டா. நம்ம போய் கூப்பிடுவோம். மணி போய் பாருங்க 3 மணி ஆயிட்டு. நம்ம சீக்கிரம் சாப்பாடு எடுத்துட்டு வீட்டுக்கு போனதை வீட்டுல உள்ளவெல்லாம் தும்பாவே. நான் பாருங்க இன்னைக்கு கல்யாண வீட்டோட வீட்டுல கூட சோறு பொங்கல. அங்க எந்த என் புருஷன் வந்தானா ஆடாருன்னு ஆடுவான். வேற சிங்க சோறுலன்ட்டு நான் போய் கூப்பிட்டு வரேன்க்கோ. சரி ஒத்துரசா, கொஞ்சம் சீக்கிரம் கூட்டு வா. சீ, ஏன் தான் இந்த சின்ன பொண்ணு இப்படி இருக்கோ தெரியல. எப்ப பார்த்தாலும் அலுப்பு பிடிச்சிட்டு தான் இருக்கு. சோறுலாம் எப்படிதான் அப்படி திங்கால தெரியல. வயிறில பானையானு தெரியல. நம்மளுக்குலாம் கொஞ்சோட சோறு உள்ள போனாலே வயிறு நிறைஞ்சிருது. இவன் எப்படிதான் 3 பந்தி வர நல்ல நக்குறாலும் தெரியல. பச்சை ஆனா உனக்கு என்னடி? அவ தின்னுட்டு போறா. அவ வயிறாவ எப்படியோ தின்னுட்டு போறா. உனக்கு என்ன? நீ வேணா நீயுமே தின்னு. அதை விட்டு திங்கிறத போய் குறை சொல்லாத பத்துக்க. குறைலாம் ஒன்றும் சொல்லல. இருந்தாலும் திங்கிறதுனால ஒரு அளவு தானே. இப்படி அளவுக்கு மிஞ்சி போனா சரி அது விடு.
எப்பா என்ன ருசியா கிடக்கு. கல்யாண வீட்டு சாப்பாடுனா கல்யாண வீட்டு சாப்பாடு தான்ப்பா. ஏ சின்ன பொண்ணு, என்ன உனக்கு மட்டும் இன்னும் பந்தி முடியலையாக்கோ? பந்தில ஒரு ஆள் இல்லையே, அவ்வளவு வரையும் இடத்த காலி பண்ணியாச்சு, என்ன உட்காந்து தின்னுட்டு கிடக்கா? ஆனா என்ன குந்தாணி நீ வேற கண்ணை வச்சுட்டு கிடக்கா. இப்ப தின்னாதானடி நல்லா திங்க முடியும். உனக்கு வேணா உட்காரு. இன்னொரு இலைய போட்டு உனக்கு வேணா எல்லாம் வடித்து வைக்க தின்னு. எம்மா எம்மா, எனக்கெல்லாம் வேண்டாப்பா. எனக்கு ஒரு தாட்டி தின்னதே வயிறு நிறைஞ்சு போச்சு. சரி, நிறைய மிச்சம் கிடக்குன்னாவே அள்ளிட்டு போமா, அதான் உனக்கு கூப்பிட்டு போலான்ட்டு வந்தேன். ஆமாடி, இந்த கணக்கு பத்தியா இது அவ்வளவு மிச்சம் தான் பத்துக்க. நான் இப்பதான் அந்த பையன்ட்டு கேட்டு வச்சேன் பத்துக்க. வந்து அள்ளிட்டு போக வேண்டியதுதான். ஏதாச்சும் பாத்திரம் கித்திரம் கொண்டு வந்தில்லடி? ஐயே, ஒண்ணுமே கொண்டு வரலடி. கவர் தாண்டி சில தயக்க வச்சிருக்கேன்னு சொன்னாங்க. பேசாம கவர்ல அள்ளிட்டு போவோம் பத்துக்க. சரி, ஏதோ ஒண்ணு கொண்டு வந்தா சரிதான். எல்லாம் அள்ளிட்டு போவோம். சரிடி, நீ சீக்கிரமா வா. வந்துடுறேன்டி. விட்டா அந்த இலையும் சேர்த்து தின்னுபிடுவா போலயே. என்ன செல்லத்தாய்க்கா கோவமா? சாப்பாடு நிறைய மிச்சம் கிடக்கு பார்த்துட்டு வாங்க அள்ளிட்டு வருவோம். அம்மா தாயே, சின்ன பொண்ணு, உனக்கு என்ன பந்தி முடியலையாக்கோ? விட்டா என்ன 2 ரவுண்ட் தின்னுட்டு இருப்ப போலயே. என்னக்கா இப்படி சொல்லிவிட்டியா? எனக்கா ஒரு நாள் தானே கல்யாண வீட்டு சாப்பாடு நல்லா கிடைக்கும். வேற அந்த நேரத்துல திங்க வேண்டியதுதான். நல்ல கறி குழம்பு கடக்கு பத்திடுங்க. அதான் வச்சு நல்லா தின்னுட்டு இருந்தேன் பத்திடுங்க. தின்னு தின்னு, உனக்கு என்ன, நல்லா தின்னு. சின்ன பொண்ணு, பாயாசம் கிடக்காடி. என்ன டேஸ்டா இருந்து பாயாசம் இருந்தா கொஞ்சம் சொல்லுடி, எடுக்க வரேன். அடியே எல்லாம் கடக்கடி. பாயாசம், மோறு, கூட்டு, வேற கறி, சோறு, குழம்புன்னு எல்லாம் கடக்கடி. வாங்கடி, அள்ளிட்டு தாண்டி போனோம். அங்க இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு பத்துக்கு. நம்ம அதுக்குள்ள அள்ளிட்டு போயிருவோம். சரி வாங்க, எல்லாரும் போவோம். என்ன வாசனை அடிக்கி. சே, அந்த கவரை எடுத்துட்டு வந்ததுக்கு பதிலா நல்ல பெரிய பெரிய பாத்திரமாச்சும் எடுத்துட்டு வந்திருக்கலாம். அந்த ஆளை அள்ளிட்டு போயிருக்கலாம். சின்ன பொண்ணு, இந்த கவர்ல எல்லாம். ஆமா சின்ன பொண்ணு, இந்த கவர்ல சுட சுட குழம்பு ஊத்துனா இளவி பேராதா? அதெல்லாம் எதுவும் ஆவாது இழுவே. குழம்பு சூடாரி 1 மணி நேரத்துக்கு மேல ஆகுது போ. காலையில வச்ச குழம்பு வேற இன்னுமா சூடாராம இருக்கும். ஆமால, சரி பரவாயில்ல, அப்ப கவர்லயே ஊத்தி எடுத்துட்டு போவோம். அட போங்கடி, கல்யாண வீட்டுக்கு வரும்போதே பாத்திரத்தை தூக்கிட்டு வந்தா என்ன நினைப்பாவே. அதான் கொஞ்சம் கவர்னா நம்ம கைக்குள்ளே வச்சுக்கலாம். வேற கடைசியில போகும்போது அள்ளிட்டு போலாட்டு தான் கவர் எடுத்துட்டு வருவோம்னு கவர் எடுத்துட்டு வந்தேன். பாத்திரம் எடுத்துட்டு வந்தா வேற நல்லா இருக்கும். வந்து கோமதி வந்து பார்த்தான்னு வச்சுக்கேன், அதால ஹார்ட் அட்டாக் வந்து செத்துருவா. நம்ம கல்யாண வீட்டுக்கு வரும்போதே இந்த பாத்திரத்தை எடுத்துட்டு வந்தானா. இது கவர்னா கொஞ்சம் டீசெண்டா போச்சு பத்தியா. இப்ப யாரும் இல்ல, அதால அடக்கலாமா, அள்ளிட்டு போயிடலாம். ஆமா செல்லத்தாய்க்கா, அதுவும் கரெக்ட் தான். என்ன ஒரே கறி குழம்பு சைடே நின்றுட்டு அடக்கிய? ஆமாடி, என் பிள்ளைகள் வேற நல்ல கறி தான் ஆசைப்பட்டு கேட்பாடு. வேற அதான் கொஞ்சம் எடுத்துட்டு இருக்கேன். சரி சரி. இந்த கவர்ல கொண்டு போக சரியா இருக்கு. பேசாம இந்த பாத்திரத்தை தந்தாவனா, அதால மொத்தமா வீட்டுக்கு எடுத்துட்டு போயிடலாம். ஆமா முடியுமா, அதுவும் கரெக்ட் தான் பத்துக்க. பாத்திரத்தை வீட்டோட எடுத்துட்டு போனோம்னு வச்சுக்கி, அங்க போய் அவ்வளோ கொஞ்சம் கொஞ்சம் பங்கு பிரிச்சு எடுத்துக்கலாம். இது பாரு, கவர்ல அள்ளி போட்டு அப்புறம் வீட்டுக்கு சமக்க வேண்டியதா இருக்கு. அடியே, எல்லாரும் மொய் கவர் கொடுத்தீங்களாடி? ஏ இழுத, என்ன மொய் கவர்ல யாரும் கொடுக்கல பத்துக்க. அங்க எங்க நம்ம மேடையில ஏறி எங்க போய் போட்டோ எடுத்தோம், கீழே எல்லாம் நின்று பொண்ணுமா அப்படின்னு பாத்துட்டு வந்தோம். பிறகு நாளைக்கு மொய் கவரை காலையில கொண்டு போய் கொடுத்துருவோண்டி. அப்படியாக்கா சொல்றியே? இப்ப பேசாம கொடுத்துருவோமாக்கா? ஏ இழுவ, ஏன் இப்படி அவசரப்பட்டுட்டு தெரியுறா? நாளைக்கு காலையில கொண்டு பொறுமையா போய் கொடுப்போம். இது மாப்பிள்ளை வீடு வேற. பொண்ணு வீட்டுல இருந்து அதிரசம், முறுக்கு, வாழைப்பழம் அது இதுன்னு எல்லாம் கொடுத்து விட்டுருப்பாவே. நாளைக்கு போனோம்னா மொய்ய கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு அப்படியே பலகாரத்தையும் வாங்கிட்டு வந்துடலாம்டி. வேற மொய் கொடுத்ததுக்கு சோத்த மட்டும் அள்ளிட்டு போனா போதாது. வேற பலகாரமும் கொஞ்சம் வாங்கணும்ல, அதுக்கு தான். ஓ அப்படியா, இது வேற இருக்கோ? பாத்தியா சின்ன பொண்ணு, நல்ல விவரமா தானே இருக்கா. ஆமா, நீ எங்க மொய் கொடுப்பா? நீ தான் மொய் கொடுக்க மாட்டேனியே. நான் எதுக்கு நீ மொய் கொடுக்கணும்? நீங்க மொய் கொடுக்க வரும்போது நானும் உங்க கூட வருவேன். அப்படி எனக்கும் பலகாரம் தந்துருவோம்ல. வேற என்ன? வேற ஏதாச்சும் கேட்டோம்னா நான் நேத்தையே மேடையில உங்க பையன் கிட்ட மொய்ய கொடுத்துட்டேன்னு சொல்லிட்டு வந்துட்டே இருப்பேன்டி. அம்மா நல்லா உஷாராதான் இருக்காப்பா. சீ, மொய் கொடுக்காம எப்படிதான் சாப்பிட மனசு வரதோ தெரியலப்பா. ஏ சின்ன பொண்ணு, இதெல்லாம் தப்புடி. நம்ம சாப்பிட்ட சாப்பாட்டுக்காச்சும் ஒரு 100 ரூபா மொய் வைக்கண்டா. என்னக்கா நீங்க அதையே சொல்லிட்டே கிடைக்கிய? அவ என்ன இல்லாமலா இருக்கா? நீங்க அவ்வளவு மொய் வைக்க போதாத. அவ லட்சக்கணக்கில் வச்சு ஏத்து வச்சிருப்பாளே. ஏடி, அவ லட்சக்கணக்கில் சேர்த்து வச்சா, எனக்கு கோடிக்கணக்கில் சேர்த்து வச்சா, மொய் நம்ம வைக்கணும்டி. ஏக்கா போவாங்கக்கா, சும்மா அதையே சொல்லிட்டு கிடக்காது. நான் மொய்யெல்லாம் வைக்க மாட்டேங்கோ. சரி, அப்ப போ, என்னனியும். ஐயா, அப்ப ஒரு இடத்துக்கு மொய் வைக்க மாட்டா போலயே. நாளைக்கு நம்ம வீட்டுல ஏதோ விசேஷம் கூப்பிட்டாலும் மொய் வைக்காம சும்மா தான் வருவா போலயே. சமயக்காரனும் சாப்பாடு நிறைய கிடக்கலாம், மீந்து போச்சுல. அதான் நாங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போலான்ட்டு எல்லாம் கவர் தூக்கிட்டு வந்திருக்கோம். அப்படியா? சரி சரி, அப்ப எடுத்துட்டு போங்க. ஒரேடியா அவளுக்கும் அள்ளிட்டு போயிடாதீங்க. என்னன்னா இப்படி சொல்றிய? வேற நாங்க எடுத்துட்டு போலன்னா வேற நீங்க அவளை சுத்தி என்ன பண்ணுவீங்க? வேற எங்கேயா கொண்டு தூர தான் கொட்டுவிய. அதுக்கு நாங்க எடுத்துட்டு போனோம்னா ஒரு 4 நாள் வச்சு தும்போம்ல. சரிம்மா, அப்ப சீக்கிரமா எடுத்துட்டு இடத்த காலி பண்ணுங்க. ஏன்னோ இந்த கவர்ல அள்ளி கொண்டு போக ரொம்ப கஷ்டமா இருக்கு பாத்துடுங்க. இந்த பாத்திரத்தை அப்படியே கொஞ்சம் தந்தீங்கன்னா அப்படியே வீட்டுல கொண்டு வச்சுட்டு வேற பாத்திரத்துல மாத்தி எடுத்துட்டு வந்துருவோம். ஆமா ஆமா, தாராவ பாத்திரம் வாடகைக்கு வந்தவங்க இங்க வந்து பாத்திரத்தை கேட்ட வேற நான் என்ன பண்றது? நீங்க எடுத்துட்டு எப்ப கொண்டு வரீங்களோ? என்ன அதெல்லாம் கரெக்டா கொண்டு வந்துடணும், உடனே கொண்டு வந்துடணும். கவர்ல அள்ளிட்டு போக உண்மையாவே ரொம்ப கஷ்டமா இருக்கணும். அப்படியா? சரி, அப்ப சீக்கிரம் கொண்டு போயிட்டு கொண்டு வாங்க. கொண்டு வரும்போது இந்த பாத்திரத்தை கொஞ்சம் கழுவி கொண்டு வந்துருங்க. சரிண்ணோ அப்ப ரொம்ப நல்லது. அடியே அப்படியே பாத்திரத்தோட தூக்குங்கடி, அப்படியே நேரா வீட்டுக்கு கொண்டு போயிடலாம். அப்படியே சின்ன பொண்ணு, சரி இந்த தூக்கிடுறோம்.
ஏம்மா சீக்கிரம் போயிட்டு சீக்கிரம் வாங்கம்மா, அந்த பாத்திரக்காரன் இப்ப வந்துருவான். என்ன உடனே கொண்டு வந்துடுறானோ? அடியே சீக்கிரம் நடந்து போங்கடி, வேற எவ்வளாச்சும் வழியில பாத்துக்கிட்டானா கல்யாண வீட்டுல இருந்து அண்டாண்டவா அள்ளிட்டு போறாளுன்னு வேற ஊரெல்லாம் கொட்டடிச்சு நடப்பாளுவே. சீக்கிரம் நடங்க. எம்மா அவ்வளோ ஒரு எப்படி அள்ளிட்டு போறாளோ பாரு. நல்ல வேலை ஒரு அடி அள்ளிட்டு போக சொல்லிட்டானுங்க, இல்லைன்னா கொஞ்சம் கொஞ்சமா கவர்ல எடுத்துட்டு போக கஷ்டமா இருந்திருக்கும். இனிமேட்டு 2 நாளைக்கு சோறு பொங்க வேண்டாம்ப்பா, அது வேற ஏதோ நல்லது. சின்ன பொண்ணு நம்ம சப்ஸ்கிரைபர் நேம் எல்லாம் சொல்லிருடி. ஹாய் சித்ரா, ஹாய் லக்ஷ்மி, ஹாய் பிரபா, ஹாய் மித்ரா, ஹாய் லோகிதா, ஹாய் லதா, ஹாய் காஞ்சனா, ஹாய் மீத்துக்குட்டி. நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இன்னொரு வீடியோல பார்க்கலாம். டாடா, பை பை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.